இன்னைக்கு வீடியோ என்னன்னா வழக்கம் போல 100 ரூபாய் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்லோப்பியா மீன் 2 100 ரூபான்னு சொன்னாங்க. கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த மீனை பொரிக்க தாங்க போறோம். அப்படியே மீன் கழுவிட்டு நிக்கும் போது மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அடிக்கிற சூட்டுக்கு மழை எப்படா பெய்யாதுன்னு இருந்துச்சு. நல்ல வேளை மழையும் வந்துருச்சு. அப்புறம் மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மீனை போட்டு புரட்டி எடுத்தாச்சு. புரட்டி எடுத்த மீனை கொஞ்ச நேரம் ஊற வைக்க தாங்க போறோம். அப்புறம் தவாயில எண்ணெய் எடுத்து ஊத்திட்டு ஊற வச்சிருக்க மீன் எடுத்து போட்டு பார்த்தா மீன் தவா விட பெருசா இருந்துச்சு. அப்படி ஒரு வழியா மீன் எடுத்து மாத்தி போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். வரோம் எப்படா மீன் பொரிச்சு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மீன் வந்தது ஹாப்பி ஆயிட்டான். அப்புறம் சோறு சாம்பார் காலிஃபிளவர் பொரியல் மீன் வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறமா ஃபெரோனை கூட்டிட்டு வெட்டுமணியில இருக்கிற பார்க்குக்கு வந்துட்டோம். குலசேரத்துல இருந்து ஃப்ரீ பார்க்குக்கு வரணும்னா 15 கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்கு. அப்படியே குலசேரத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிள்ளைங்களுக்கு மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தது ஃபெரோன் ஹாப்பி ஆயிட்டான். சில்ட்ரன்ஸ் பார்க்க நீட்டா கிளீனா வச்சிருந்தாங்க. நாங்க போகும்போது கூட்டமே இல்லாம இருந்துச்சு. ஃபெரோனுக்கு எவ்வளவு விளையாடினாலும் டயர்ட் ஆகாது. ஒரு நாள் ஃபுல்லா விட்டாலும் விளையாடிட்டே இருப்பான். இதே போல ஒவ்வொரு ஊர்லயும் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தாச்சுன்னா பிள்ளைங்க மொபைல நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போமான்னு ஃபெரோன்ட்ட கேட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படியோ ஒரு வழியா பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ அடுத்த வீடியோல பாப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.